பிளிங்க் ஆஃப் வேர்ல்டு வார்ல இருக்கும். இஸ்ரேல் தெரியும்ல, பார்த்த நியூஸ் பார்த்து நானு ஆல்மோஸ்ட் இது இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் எல்லாமே அந்த இது ஈரானோட ப்ராக்சிஸ் எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் தெரியல. ரஷ்யா வந்து அங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கு, டர்க்கி வரதான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த கண்ட்ரிலாம் வருதுன்னு தெரியல, என்ன நடக்கும் தெரியல. இன்னைக்கு ஒரு இதுல கூட பார்த்தேன், ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல, அது உண்மையா பொய்யா தெரியல. ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மந்த் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யா தெரியல. அது நான் சொல்ல முடியாது. அது நடக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா வந்து இப்ப கூட எனக்கு வந்து ஒரு பையன் அனுப்பிச்சிருந்தான் வாட்ஸ்அப்ல, ரஞ்சித். Iran does not care if attacks on Israel trigger World War III. Keep all options open. சொல்லிட்டோம். ஸோ அதனால இப்ப வேணா இருக்கலாம், பார்க்கலாம். கரெக்டா நடக்குது இல்ல அப்படியே இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா தேசமும் எழுப்போம். ஆமா, அதான் அதனாலதான் வந்து நீங்களே சாட்சிகள் சொல்லிட்டு சொல்றாருல கவர் வர பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நீங்க ஜெகரியா கூட பார்க்கலாம். ஜெகரியா 12:2-3 பாருங்களேன். I'm going to make Jerusalem a cup that sends all surrounding people reeling. Judah will be besieged as well as Jerusalem. பார்த்தீங்கன்னா தத்தளிக்கும் பாத்திரமா நான் வந்து எருசலேம் ஆக்குவேன்னு சொல்லி சொல்றாங்க. எருசலேம் வந்து சீச் போட்டுருவாங்க, யூதா எருசலேம். ஆல்மோஸ்ட் ஆன் த டே when all the nations of the earth are gathered against her. எல்லாருமே ஆனா பார்த்தீங்கன்னா எல்லா நேஷனும் கேதர் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப வேற ஈரான் மட்டும் தான் இருக்கு. மேபி இது அப்படியே மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். தமிழ்லயே தான் போட்டிருக்காங்க. சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அப்பனா வந்து இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் இவங்க சொல்றது பைபிள்ல போட்டு. ஆமா ஆமா, இது ஆபீஸர் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். இஸ்ரேல் அவனே சொல்றானே, எனக்கு யாரும் தேவையில்லை, காட் மட்டும் இருக்கா சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேல் மட்டும் தான் ஜெயிக்கும். ஆக்சுவலா நீங்க அடுத்து அப்படியே கண்டிப்பா படிச்சு வந்தீங்கன்னா பயங்கரமான வார். அப்படியே படிங்களேன். I'm going to make Jerusalem a cup that sends all the surrounding இல்ல தமிழ்லயே படிச்சிருக்கு 4ஆம் வசனம். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். குருட்டாட்டம் பண்றதுனால என்னதுன்னா அவங்க யார கிட்ட சண்டை போறாங்கன்னு தெரியாதான். அந்த மாதிரி வந்து சண்டை அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்களாம், அடிச்சுப்பாங்களாம். ஒரு மேட்னஸ் இருக்குமா, ஸோ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க, அடிச்சுட்டு நிறைய பேர் செத்துருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 6 வந்து அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புகளும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளாகிய மகிமையும் யூதாவின் மேல் தன்னுடைய உயர்த்தாத படிக்கு கர்த்தரின் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார்.
அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல் இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தரையுடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, தேவன் ராஜ்யம் இதுல வந்து என்ன பண்றாருன்னா, அவளுக்கு மனம் திரும்ப ஒரு இருட்டை வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம் தேவன். 10வது வசனம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட வருகையே வந்துருது இங்க பாத்தீங்கன்னா. 10th வசனம் படிங்க. நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சென் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்துக்கு பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் திரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். ஓகே பிரதர். இப்ப புலம்பல் சொல்லும்போது அது என்னதுன்னா, மனம் திரும்புறாங்க எல்லாருமே. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துருச்சு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் நீங்க பேரலா எங்க பார்க்கலாம்னா வந்து வெளிப்படுத்தல 16ல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 16 நம்ம பார்க்கும்போது எல்லாரும் வந்து கூட்டி சேர்க்கப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவ வருகை நடக்கும். அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கும். 16 12ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கும். 6ஆம் தூதன் தன் சகல கலசத்தில் உள்ள ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி அழைத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இது யாருன்னா ஈஸ்ட்ல இருந்து கிங்ஸ் வராங்கன்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஈஸ்ட், அது மிடில் ஈஸ்ட் மேப் சொல்லி போட்டீங்கன்னா அப்படியே இஸ்ரேலுக்கு ஈஸ்ட் பாத்தீங்கன்னா ஈரானு, ஓகே, சிரியா, இவங்க எல்லாம் தான் வராங்களாம். எதுக்கு? யூப்ரட்டிஸ் நதி வற்றி. யூப்ரட்டிஸ் நதி பாத்தீங்களா? யூப்ரட்டிஸ் நதி போட்டிருக்கா, இந்த சைட்ல இருந்து எல்லாரும் வராங்க சண்டைக்கு. ஸோ அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஈரான். ஸோ வற்றி போகும்போது ராஜாக்கள் வருவாங்களாம். அவங்கதான் என்னதுன்னா இம்பியூர் ஸ்பிரிட். மொத்தம் 3 இம்பியூர் ஸ்பிரிட் வருதான். ஒண்ணு வந்து மிருகத்துக்கிட்ட இருந்து வருதான், ஒண்ணு வந்து அந்த டிராகன் வலுசர்வத்துக்கு இருந்து வருதான், ஒண்ணு மிருகத்துக்கிட்ட இருந்து வருதான், ஒண்ணு வந்து கள்ளத்துக்கு இருந்து வருதான். ஸோ மிருகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வலுசர்வம் சொல்றது சாத்தானு. அது எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சாத்தான் தான் வந்து அந்த வலுசர்வம். ஓகே, பழைய பம்பைக்கு வலுசர்வம் சொல்லி பாக்குறோம். மிருகம் சொல்லும்போது ராஜ்யங்கள் தான் என்னதுன்னா மிருகங்கள். ராஜ்யம் சொல்லும்போது ஒரு கிங்டம் சொல்லி பாக்குறோம். ஃபால்ஸ் ப்ராஃபிட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா பைபிள்ல முக்கியமா நம்ம பார்க்கும்போது இப்போ ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. அது கடைசி ப்ராஃபிட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல வந்து சொல்லப்பட்டுச்சு, இதுக்கு மேல எழுத கூட சொல்லிட்டு. அப்புறம் கடைசியா வந்து யார் நான் ப்ராஃபிட், நான் தான் ப்ராஃபிட் சொல்லி வந்தவங்க சொல்லி பாத்தீங்கன்னா முகமது நபி, முஸ்லிம்ஸ். ஓகே, ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் சொல்லி பாக்குறோம். சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆவி வருதான், வந்து என்ன பண்ணுதான் 14ஆம் வசனம் படிங்க. இப்போ they are demonic spirits that perform signs and they go out of the kings of the whole world to gather them for the battle on the great day of God Almighty. பாருங்க, gather them for the great battle. ஓகே, அதுக்காக வந்து கேதர் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன இஷ்யூ இதனால என்ன பண்ணுன்னா ஆன்டிசெமிட்டிக்கா ஆயிட்டு எல்லா இடத்துலயும் பாருங்க அந்த எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா வந்து கூட்டி சேர்க்கப்படுறாங்க. சேர்ந்து இஸ்ரேல் மக்களை வந்து அழிக்கணும், அது காலி பண்ண சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஆரம்பமா இருக்கலாம், அதே நேரத்தில் இது முடிவா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது பிகினிங் ஒரு சைனா இருக்கலாம் இந்த இதுக்கு, இல்லைன்னா வந்து இது கடைசி ஒரு முடிவா கூட இருக்கலாம். அதனாலதான் இப்ப பாருங்க இந்த டைம்ல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, லுக் ஐ கம் லைக் எ தீஃப் சொல்லி சொல்றாரு. பிளஸ் இஸ் த ஒன் ஹூ ஸ்டேஸ் அவைக். இயேசு கிறிஸ்து வருகை அண்ட் ரிமைன் க்ளோஸ்ட்.
so as not to go naked and be shamefully exposed. Then they gathered the kings together to the place that is in Hebrew called Armageddon. Okay. Armageddon சொல்றதுக்கு அர்த்தம் என்னதுன்னா மெகிடோ வேலி. ஓகே, வேலி ஆஃப் மெகிடோ. மெகிடோ இது எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. மேப் இப்போ இவங்க இந்த ஆர்மிஸ்லாம் வந்து சேர்க்கப்படுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இஸ்ரேல் வேலி கலிலி இந்த இடத்துல தான் வந்து லெபனான் இருக்கு. ஸோ மெகிடோ யுத்தங்கள் நடக்கிறது. இதான் இப்போ சிச்சுவேஷன். நம்ம எவ்வளவு க்ளோஸ் கிரைஸ்ட் வருகை பக்கத்துல இருக்கு. இந்த சைடு தான் என்னதுன்னா எல்லா தேசங்களும் வந்து கூட்டி சேர்க்கப்படுறது. என்னதுன்னா அந்த இந்த 3 பேர்கிட்ட இருந்து வருதான் ஈமன் ஸ்பிரிட் வந்து யுத்தத்துக்காக வந்து சேர்த்துட்டு ஓகே. கரண்ட் சிச்சுவேஷன் சும்மா நம்ம பைபிள்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ் போயிடலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆத்மா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆரம்பிச்சா ரெக்கார்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி